வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியோட 1 மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 1 மார்க்ஸும் மேபி ப்ரிலிம்ஸ்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இது மெயின்ஸ்ல 1 or 2 மார்க்ஸ்க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதையும் கவர் பண்ண போறோம். இன்னைக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். கன்க்ளூஷன் இன் ஆப்ஷன்ஸ் இல்ல இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருப்போம். டெஃபினெட்லி ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த டெஃபினெட்லி ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த 1 மார்க் கொஸ்டின் நம்ம இருக்க போகுது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினா எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? செஷனுக்குள்ள போலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? கிவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரே ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. அதாவது நான் எந்த சிம்பிள இங்க கொடுத்துருக்க கிவன் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நான் எந்த சிம்பிள அந்த கொஸ்டின் மார்க் இருக்க பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு y லெஸ் than or equal to u அப்படிங்கிற இது ட்ரூ ஆகும் டெஃபினெட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாமா? என்ன கேட்டிருக்காங்க? y less than or equal to u அப்படிங்கிறது டெஃபினெட்லி ட்ரூ ஆகணும். ஓகேவா? இப்ப கொஸ்டின் பார்க்கலாமா? as usual என்ன பண்ணோம்? y less than or equal to u அதுதான் வந்து நமக்கான கன்க்ளூஷன். ஸோ அவங்க டெஃபினட்டா ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஸ்டேட்மெண்ட்ல செக் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எந்த சிம்பிளை போட்டா இந்த கன்க்ளூஷன் ட்ரூங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ as usual நம்ம என்ன பண்ணணும்? கன்க்ளூஷன்ஸை ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்தா என்ன பண்ணணும்? செகண்ட் லெட்டருக்கு மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இங்க என்ன ஆகுது? உங்களுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்டா இருக்கு. இருக்கா? செமிகாலன் கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 ஸ்டேட் இருக்குன்னா அங்க ஒரு காமன் பர்சன், ஒரு மிடில் மேன் இருப்பாங்களா? ஹெல்ப்பர் இருப்பாங்களா? அந்த பர்சன் யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணுமா? இங்க யாருப்பா காமன் பர்சன்? இந்த எக்ஸ்ங்கிற பர்சன் தான் காமன் பர்சன். யாரு? இந்த எக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் காமன் பர்சன். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் காமன் பர்சன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்ல இருந்து நம்மளால அவங்க எக்ஸோட ஹெல்ப் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒய்ல இருந்து யூக்கு ரீச் பண்ண முடியுமா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒய்ல இருந்து யூக்கு போக போறோம். எக்ஸ் தான் இங்க காமன் பர்சன் தெரிஞ்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஒய்ல இருந்து எக்ஸுக்கு போகணும். எப்படி போகிறோம்? ஃபார்வர்ட்ல தான் போறோம். சோ அப்ப கிவன் சிம்பிள நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது? லெஸ் than or equal to இருக்கு. இப்போ நம்ம எக்ஸை ரீச் பண்ணியாச்சு. எக்ஸ்ல இருந்து நம்ம யூக்கு போகணும். ஆனா அங்க நமக்கு சிம்பிள் என்னன்னு தெரியாது. ஆனா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? லெஸ் than or equal to. டெஃபினட்டா எனக்கு ஆன்சர் இதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல என்னென்ன சிம்பிள் போட்டா நமக்கு லெஸ் than or equal to வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல லெஸ் than போடுறேன். லெஸ் than போட்டேன்னா ஒரு ஃபேமிலியில உள்ள அம்மா அப்பா 2 பேரும் உள்ள இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு போயிடும்? அப்பாவுக்கு போயிடும். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த லெஸ் than சிம்பிள இங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ் ஆயிடும். சோ அப்போ இந்த லெஸ் than சிம்பிள் அப்படிங்கிறது இங்க வராது. ஓகேவா? அடுத்து சரி ஓகே அதே போட்டாச்சு. இப்போ அதே ஃபேமிலில உள்ள அந்த லெஸ் than or equal toங்கிற சிம்பிள நான் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கறேன். சோ 2 பேருமே சேம் பர்சனா இருக்காங்க. எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? லெஸ் than or equal toங்கிறது தான் வரணும். சோ இது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அவ்வளவுதானா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சைல்டு சிம்பிள் இருக்கு இல்லையா? அதையும் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ லெஸ் than or equal to அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்ப இந்த இடத்துல இந்த கொஸ்டின் மார்க் பதிலா நான் ஈக்குவல் டு போடுறேன். ஈக்குவல்ட்டே நான் போட்டாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு நான் கொடுப்பேன்? இந்த சிம்பிளுக்கு தான் கொடுப்பேன் இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர் அகைன் என்னன்னா கிடைக்குது? லெஸ் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு லெஸ் than or equal to அப்படிங்கிறது இருந்தாலும் அது ட்ரூ, ஈக்குவல் டு இருந்தாலும் அதுதான் ட்ரூ. ஓகேவா? இப்போ எய்தர் இப்போ எப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல எய்தர் லெஸ் than or equal to ஆர் ஈக்குவல் டு இது ஆப்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இததான் சூஸ் பண்ணணும். இஃப் இன் கேஸ் இந்த ஈக்குவல் டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணாம இந்த ஒரு சிம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிம்பிளை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். உங்களுக்கு ஆப்ஷன்ல இந்த லெஸ் than or equal to சிம்பிளை கொடுக்காம இந்த ஈக்குவல் சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் சிம்பிளை மட்டும் நம்ம சூஸ் பண்ணா போதும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் than or equal to சிம்பிள் மட்டும் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி
இதேதான் y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூங்கிறத டெஃபினெட்லி ட்ரூன்னு அவங்க செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிக்கணும். அங்க நம்ம பார்த்த எல்லாமே ஃபார்வர்ட்ல பார்த்தோம். ஸோ ஈஸியா நம்மளால போட முடிஞ்சுச்சு. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா அது பேக்வேர்ட்ல வருது. செக் பண்ணலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு கன்க்ளூஷன் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்கோ அதுல இருந்து தான் செகண்ட் லெட்டருக்கு போவேன். இது டிஃபால்ட், அது மாறாது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, ஸ்டேட்மெண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. எனக்கு காமன் பர்சன் எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? சோ இப்போ நான் ஒய்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு வரணும். ஒய்ல இருந்து எக்ஸுக்கு எப்படி நான் வரேன், பேக்வேர்ட்ல வரேன். ஓகேவா? எப்படி வருது, ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா அங்க கொடுத்துருக்க சிம்பிளா நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட் சிம்பிளா எடுக்கணும். அப்போ இங்க இருக்க கிரேட்டர் தான் ஈக்குவல் அப்படிங்கிறது இங்க லெஸ் தான் ஈக்குவல் மாறும். இப்போ நான் எக்ஸை ரீச் பண்ணிட்டேன். எக்ஸ்ல இருந்து அகைன் நான் என்ன பண்றேன், யூக்கு போகணும். அப்போ அதுவே எப்படிதான் வருது, தான் வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா அங்க கொடுத்துருக்க சிம்பிள் நமக்கு என்ன வரணும், ஆப்போசிட்டா வரணும். ஆனா இங்க என்ன ஆகுது, கொஸ்டின் மார்க் இருக்கு. ஓகேவா? நமக்கு என்னப்பா ஆன்சரு, y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு யூ அப்படிங்கிறது ஆன்சரா? இப்போ இந்த இடத்துல லிசன் பண்ணிக்கோங்க. இந்த கிவன் இந்த இடத்துல நம்ம என்ன போட்டா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வரும், இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன பண்ணலாம், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போட்டா நமக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டுங்கிறது y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு யூங்கிறது ட்ரூ ஆயிடும். ஈக்குவல் டு போட்டாலும் y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு யூங்கிறது என்ன ஆகும், ட்ரூ ஆயிடும். ஆனா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மார்க்கா கொடுத்துருக்காங்க. அப்ப நான் டைரக்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டுன்னு போட்டா கரெக்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்க நமக்கு வர இந்த ஆன்சரை நம்ம அப்படியே எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம் இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், y less than or equal to x less than a, i greater than x greater than or equal to y அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள்ஸ் நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவாப்பா? greater than or equal to y. இப்போ இங்க நமக்கு இங்க கிடைச்ச இந்த ரெண்டு சிம்பிளையும் நான் ஜஸ்ட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இந்த கன்க்ளூஷனை செக் பண்ணுங்க. ஒய்ல இருந்து எக்ஸுக்கு போமா, அப்ப என்ன ஆகுது, பேக்வேர்ட்ல போவோம். பேக்வேர்ட்ல போறப்ப ஆப்போசிட்ல எடுப்போமா, சோ எடுத்தாச்சு. அகைன் எக்ஸ்ல இருந்து யூக்கு போமா, யூக்கு போகும்போது என்ன ஆகும், ஆப்போசிட்ல எடுக்கணுமா. அப்ப இங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டுங்கிறது இங்க என்ன ஆயிடும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வருமா. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன ஆயிடுது, தப்பா ஆகிடுது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இங்க வர ஆன்சரை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அங்க சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கன்க்ளூஷனை பேக்வேர்ட்ல பாக்குறோம். புரிஞ்சா? கன்க்ளூஷனை பேக்வேர்ட்ல பாக்குறோம். அப்போ நமக்கு வர ஆன்சரோட ஆப்போசிட் சிம்பிள் தான் இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல இங்க நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த லெஸ் than ஆர் ஈக்குவல் டுக்கு பதிலா நான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போடுறேன், இல்லைன்னா ஈக்குவல் டுன்னு போடுறேன். இப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, இங்க நான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும், இங்க ரிவர்ஸ்ல வரும்போது நமக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாறும். அதே மாதிரி ரிவர்ஸ்ல வரும்போது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாறும். எனக்கு ஃபைனல் ஆன்சர் y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு யூங்கிறது கிடைச்சிருச்சா? ஓகே. அப்போ நமக்கு பேக்வேர்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணி வர ஆன்சரோட ஆப்போசிட் சிம்பிள் தான் கன்க்ளூஷன்ல இருக்கும். அதுதான் ஆன்சர். அப்போ இங்க ஒன்னு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இங்க வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ல அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். இல்ல ஈக்குவல் டு தான் இருக்கு அப்படின்னா அங்கேயும் நீங்க ஈக்குவல் டு சூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஈக்குவல் டு சிம்பிள் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. சோ அப்போ நமக்கு இங்க சால்வ் பண்ணும்போது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வந்துச்சு. அப்போ இந்த கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கணும், பேக்வேர்ட்ல வரதுனால ஆப்போசிட் சிம்பிளா இருக்கணும். அப்போ இங்க எங்க இருக்கு, ஆப்ஷன் டி ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுங்கிறது இருக்கு. அப்போ எனக்கு அதுதான் என்னது, ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெண்டு ஸ்பிளிட் வச்சுட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்கு. புரிஞ்சா? கொஸ்டின்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கான சிம்பிள்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினெட்லி ட்ரூ தான். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனை பாருங்க. கன்க்ளூஷன் பி கிரேட்டர் than யூ அப்படிங்கிற கன்க்ளூஷன் தான். பில இருந்து நம்ம யூக்கு போகணும். ஓகேவா? இப்ப பி எங்க இருக்கு, இங்க இருக்கு. யூ எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுல காமன் பர்சன் யாரு, இந்த எஃப்ங்கிற இந்த பர்சன் தான் யாரு, காமன் பர்சன் இல்லையா? சோ பில இருந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எஃப்க்கு போறேன். அது எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல தான் போகுது. அப்போ பில இருந்து நம்ம யூக்கு ரிலேஷன் பாக்குறோம். ஃபார்வர்ட்ல போறப்ப அந்த சிம்பிள் என்ன பண்ணும்,
அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த அன்னோன் சிம்பிள நான் என்ன பண்றேன், கொஸ்டின் மார்க்காவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ அப்போ இங்க எஃப்ல இருந்து அகைன் நான் என்ன பண்றேன், யூக்கு வரேன். அது எப்படி வருது, பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா எனக்கு இங்க வரப்போற ஆன்சர் இந்த சிம்பிளோட ஆப்போசிட் சிம்பிள் தான் இங்க இருக்கணும் இல்லையா? சோ அப்போ இந்த இந்த சிம்பிளோட இந்த கொஸ்டின் மார்க் இல்லையா, இந்த கொஸ்டின் மார்க்கோட ஆப்போசிட் தான் இங்க வரணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆப்ஷன் ஏவை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன பண்றேன், கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். இப்போ இங்க நான் கிரேட்டர் தென் போடுறேன். அகைன் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் போடுங்க, செகண்ட் கொஸ்டின் மார்க்கு செகண்ட் பார்ட் போடுங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் இங்க வரணும் அப்படின்னா இங்க எனக்கு என்ன வரணும், அதோட ஆப்போசிட் சிம்பிள் ஆன்சரா வரணுமா? அப்ப இங்க அது எனக்கு லெஸ் தானா வருமா? எனக்கு இங்க என்ன ஆகுது, 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ள இருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிடும், பி கிரேட்டர் தென் யூங்கிறது ஃபால்ஸ் ஆயிடும். சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ வராது. இப்போ ஆப்ஷன் பி பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல அது ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன ஆகுறேன், ஈக்குவல் டு எழுதுறேன். ஈக்குவல் டு தான் இங்க இருக்குன்னா அதே ஈக்குவல் டு தான் என்ன ஆகும், இங்கேயும் வரும். ஈக்குவல் டு ஆப்போசிட்ல மாறினாலும் ஈக்குவல் டு தான். இப்போ பி, இந்த பில இருந்து யூக்கான இந்த சிம்பிள்ஸை வச்சு நீங்க ரிலேஷன் கண்டுபிடிங்க. அப்ப என்ன ஆகுது, இங்க P less than or equal to Uன்னு வந்துருது. ஆனா எனக்கு என்ன வரணும், P greater than Uன்னு வரணும். சோ அப்போ இந்த கன்க்ளூஷன் எனக்கு என்ன ஆயிடுது, ஃபால்ஸ் ஆயிடுது. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாமா? சோ இப்போ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல ஈக்குவல் டு போடணும். செகண்ட் கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தன் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க கிரேட்டர் தன் சிம்பிள் வரணும் அப்படின்னா எனக்கு இங்க என்ன வரணும், அது லெஸ் தானா வரணும், ஆப்போசிட்ல வரணும். சோ அப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த சிம்பிள்ஸ் அப்படியே தான் வரும், ஏன்னா இது டிஃபால்ட். இப்ப இங்க கிரேட்டர் தன் இங்க லெஸ் தன் அப்படிங்கிறப்போ ரெண்டு ஃபேமிலி உள்ள வந்துடுறாங்க. ஆப்ஷன் சியும் நமக்கு தப்பு. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் டி பார்க்கலாமா? ஆப்ஷன் டில என்ன சொல்றாங்க, இங்க லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. இதுதான் அவங்க கொஸ்டின்ல இந்த ஆன்சர் வரும்னு அவங்க ஆப்ஷன் டியா வச்சிருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஆஸ் யூஷுவல் இது டிஃபால்ட். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் ஃபார்வர்ட்ல போகுது. அப்ப லெஸ் than or equal to அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லெஸ் than or equal to லெஸ் than or equal toங்கிறது என்ன ஆகும், இங்க கிரேட்டர் than or equal to மாறும், ஆப்போசிட்ல வரும். அப்போ எனக்கு என்ன ஆயிடுது, ரெண்டு ஃபேமிலி உள்ள வராங்க. சோ ஆப்ஷன் டியும் எனக்கு தப்பாயிடுது. ஓகேவாப்பா? இப்போ நம்ம ஆப்ஷன் இ செக் பண்ணலாமா? அகைன் இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் அப்படியே தான் வரப்போகுது. இங்க என்ன பண்றாங்க, ஆப்ஷன் இல இங்க கிரேட்டர் போடுங்க, இங்க லெஸ் தன் போடுங்க. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும்னு சொல்லி அவங்க ஆப்ஷன் ஈயா கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு இது என்ன ஆகுது, ஃபார்வர்ட்ல போகுது. அதை நான் அப்படியே தான் எடுத்தேன். செகண்ட் பார்ட்டோட கொஸ்டின் மார்க் என்ன ஆகுது, பேக்வேர்ட்ல வருது. சோ இங்க இருக்க சிம்பிளோட ஆப்போசிட் சிம்பிளை இங்க கன்சிடர் பண்ணுவேன். இங்க லெஸ் தன்ங்கிறது இங்க எனக்கு கிரேட்டர் தானா வரும். சோ மூணுமே என்ன ஆகுது, கிரேட்டர் தானா இருக்கு. அப்போ பி கிரேட்டர் தன் யூங்கிறது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுது, ட்ரூ ஆகுது. புரியுதா? அப்போ எனக்கு என்ன ஆன்சரு, இந்த ஆப்ஷன் ஈங்கிறது தான் ஆன்சரு. என்னோட கொஸ்டின் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, பி கிரேட்டர் தன் டி கிரேட்டர் தன் எஃப் ஈக்குவல் டு கே செமிகோலன் யூ லெஸ் தன் எஃப். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இந்த கன்க்ளூஷனுக்கு ட்ரூ ஆகிறதுக்கு. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, சிம்பிள்ஸ் கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. என்ன செக் பண்ண சொல்றாங்க, டெஃபினெட்லி ஃபால்ஸான்னு கேக்குறாங்க. டெஃபினெட்லி ஃபால்ஸ்க்கும் ஃபால்ஸ்க்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட சிம்பிள்ஸ் வந்து வெட்டி வெளியில வந்துச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ். அதுவே எக்ஸாக்டா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சி அந்த ஆன்சர் வந்து நம்ம கன்க்ளூஷன்ல அப்படியே மாத்தி ஆப்போசிட்ல தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் டெஃபினெட்லி ஃபால்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? சோ இங்க என்ன கேக்குறாங்க, Q less than F வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ் தான் கேக்குறாங்க. அப்போ ஆஸ் யூசுவல் நான் என்ன பண்ணுவேன், என்னோட கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து தான் செகண்ட் லெட்டரை பார்ப்பேன். ஓகேவா? அப்போ Qல இருந்து நம்ம Fக்கு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல Q எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, F எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது அப்போ எப்படிப்பா வருது, Qல இருந்து Fக்கு போறப்போ பேக்வேர்ட்ல வருது. ஓகேவா? இப்போ Qல இருந்து நம்ம Fக்கு பார்ப்போம், அது எப்படி வருது, பேக்வேர்ட்ல வருது.
இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட் சிம்பிள்ஸா கன்சிடர் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆகும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டா மாறும். ஈக்குவல்ட்டு சிம்பிள் அப்படியே தான் வரும். அகைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது கிரேட்டர் தான் மாறும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க், இந்த ஈக்குவல் சிம்பிள். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு சிம்பிளை நான் இங்க போட போறேன். போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த Q லெஸ் தென் Fங்கிறது டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகணும். போட்டு பார்க்கலாமா? என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஆப்ஷன்ல, கன்க்ளூஷன்ல கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டா என்ன ஆகுது, Q கிரேட்டர் தென் Fன்னு வருது. ஆனா இதுக்கு பேக்வேர்ட்ல வரப்போ இந்த இடத்துல தான் எனக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் போட சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க கன்க்ளூஷன்ல என்ன பண்ணுவோம், அதோட ஆப்போசிட் தானே எடுப்போம். ஏன்னா பேக்வேர்ட்ல பாக்குறோம்ல. இப்போ இந்த இடத்துல நான் கிரேட்டர் தென் போட்டேன்னா இங்க எனக்கு என்ன ஆகும், லெஸ் தான் ஆகுமா? ஸோ லெஸ் தான் ஆகுது அப்படின்னா இந்த டூ டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ள வராங்க. ஸோ எனக்கு ஆப்ஷன் ஏ என்ன ஆயிடும், தப்பாகிடும். இதுவே நான் இந்த இடத்துல லெஸ் தென் சிம்பிள் போடுறேன் ஸ்டேட்மெண்ட்ல, அப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன், அதை கிரேட்டர் தானா எடுத்துப்பேன், ஆப்போசிட்டா எடுத்துப்பேன். இப்ப பாருங்க எக்ஸாக்டா என்ன கிடைக்குது, கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கு, ஈக்குவல் இருக்கு, கிரேட்டர் தன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் தான் கொடுப்போம். ஸோ Q கிரேட்டர் தன் Fங்கிறது எனக்கு கிடைக்குது. இதுதான் ட்ரூ ஆனது. இந்த ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கக்கூடிய ஆன்சர். இங்க நம்ம இந்த லெஸ் தென் சிம்பிளை போட்டோம் அப்படின்னா லெஸ் தென் சிம்பிள் போறப்ப எக்ஸாக்டா என்ன ஆன்சர் கிடைக்குது, Q லெஸ் தென் Q கிரேட்டர் தென் F அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா கிடைக்குது. ஓகேவா? ஆனா கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, Q லெஸ் தென் Fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்மா நமக்கு இது அப்படியே ஆப்போசிட்ல வந்திருக்கு. எக்ஸாக்ட் ஆன்சரும் கிடைக்குது, அது தப்பாவும் இருக்கு. அப்போ இதுதான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன சிம்பிள் வரணும் அப்படின்னா இந்த லெஸ் தென் சிம்பிள் வரணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டெஃபினெட்லி ட்ரூவான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், சிங்கிள் கன்க்ளூஷன் பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைம் டேக்கிங்கான கொஸ்டின்ஸ். மேபி உங்களுக்கு SBI PO ப்ரிலிம்ஸ் இல்லைன்னா IBPS PO ப்ரிலிம்ஸ் POல இன்இக்வாலிட்டி 1 மார்க்ல கேட்கணும்னா இந்த மாதிரி வரும், இல்லைன்னா மெயின்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 கன்க்ளூஷன் பேஸ்ட் இருக்கா? ஸோ 2 கன்க்ளூஷன் பேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னப்பா சொல்றாங்க, R லெஸ் தென் Nங்கிறது ட்ரூ ஆகணும். அதே மாதிரி S கிரேட்டர் தான் ஈக்குவல் டு Wங்கிறது ட்ரூ ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பிளை நம்ம போடும்போது, அந்த ஒரு இடத்துல நம்ம சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே ட்ரூ ஆகணும். ஒன்னு மட்டும் ட்ரூ ஆகி இன்னொன்று ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது நம்ம அந்த சிம்பிள் வந்து கண்டிப்பா தப்பு, அதை ஆன்சரா போடக்கூடாது. இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் R லெஸ் தென் N. ஓகேவா? R இங்க இருக்கு, N இங்க இருக்கு. ஸோ R லெஸ் தென் Nங்கிறது சரி, R Nங்கிறது என்ன ஆகுது, ஃபார்வர்ட்ல போகுது. ஸோ அப்போ ஆர்ல இருந்து Nக்கு நமக்கு எப்படிதான் போகுது, ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ல இருந்து டபிள்யூக்கு நமக்கு என்ன வருது, பேக்வேர்ட்ல வருது. புரிஞ்சா? எஸ்ல இருந்து டபிள்யூக்கு பேக்வேர்ட்ல வருது, ஆர்ல இருந்து Nக்கு ஃபார்வர்ட்ல போகுது. புரிஞ்சா? இப்போ ஆர்ல இருந்து Nக்கு ஃபார்வர்ட்ல போறப்போ கிவன் சிம்பிளா அப்படியே எடுத்துக்கோங்க. இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிருக்கேன். லெஸ் தென் இருக்கு, ஈக்குவல் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு, ஈக்குவல் இருக்கு. ஓகேவா? இப்போ ஆர் லெஸ் தென் N அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகணும், ட்ரூ ஆகணும். அப்போ இந்த கிவன் இந்த இதுல மட்டும் நம்ம பார்த்தோம், என்ன சிம்பிள் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ட்ரூ ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கண்டிஷன் படி நீங்க என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நான் வந்து லெஸ் தென் சிம்பிள போடுறேன். புரிஞ்சாப்பா? நான் லெஸ் தென் சிம்பிள் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்போம், லெஸ் தென்க்கு கொடுப்போம். சோ அப்போ இந்த ஆர் லெஸ் தென் Nங்கிறது என்ன ஆகுது, இது மட்டும் ட்ரூ ஆகுது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் ட்ரூ ஆகுது. அதே நான் இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டா என்ன ஆகுது, அதே மாதிரி லெஸ் தென் இருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்காங்க, ஈக்குவல் இருக்காங்க, லெஸ் தென்க்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். இதுவும் ட்ரூ ஆகுது. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம ஈக்குவல் டு போட்டா என்ன ஆகுது, ஆர் லெஸ் தென் என்ன, லெஸ் தென் சிம்பிள் இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. ஸோ அப்பயும் நம்ம லெஸ் தென்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ இந்த ஆர் லெஸ் தென் ஃபார்வர்ட்ல ஆர் டு Nக்கு மட்டும் பாக்குறப்போ இந்த 3 சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எது வேணா கொஸ்டின்ல வரலாம். ஓகேவா? அப்போ இந்த ஒரு கன்க்ளூஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இதோட முடிஞ்சு. ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்க, ரெண்டாவதா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா? சோ அப்போ அது என்ன சொல்றாங்க, ரிவர்ஸ்ல வருது, எஸ்ல இருந்து டபிள்யூக்கு ரிவர்ஸ்ல வருது. இப்போ எஸ்ல இருந்து டபிள்யூக்கு ரிவர்ஸ்ல வருது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், இருக்கிற சிம்பிள்ஸ ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். இப்போ எஸ்ல இருந்து டபிள்யூக்கு ரிவர்ஸ்ல வருது, என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க, ஈக்குவல் இருக்கு,
கொஸ்டின் மார்க் இருக்கு, அங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டுங்கிறது இங்க எனக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டா மாறும். ஈக்குவல் டு இங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இங்க எனக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டா மாறும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், எஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படிங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன பண்ணணும், என்னென்ன சிம்பிள்லாம் வரலாம், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ ஒன்னு இங்க ஈக்குவல் சிம்பிள் வரணும், இல்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் தான் வரணும். கிரேட்டர் than சிம்பிள் வந்துச்சுன்னா ப்ரையாரிட்டி அதுக்கு போயிடும், அதனால இங்க கிரேட்டர் than சிம்பிள் வராது. ஸோ அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இங்க இந்த இடத்துல இருந்தா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா இப்போ இங்க எனக்கு இப்படி இருக்குன்னா அது என்ன ஆகணும், அங்க ஸ்டேட்மெண்ட்ல ஆப்போசிட் சிம்பிளா இருக்கணும். ஏன்னா அது பேக்வேர்ட்ல வருது, எஸ்க்கும் டபிள்யூக்கும் பேக்வேர்ட்ல தான் வருது. அப்போ இங்க எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்னவா இருக்கணும் அப்படின்னா, இங்க ஈக்குவல் அப்படியே இருக்கலாம், இல்லைன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கலாம். இப்போ முன்னாடியே பார்த்துட்டோம், இந்த சிம்பிள் நம்ம என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ணா ப்ரையாரிட்டி ஒரு கன்க்ளூஷனுக்கு தப்பாகுது, அதனால இதுக்கு டெஃபினட்டா வராது. இந்த ரிமைனிங் 4 இருக்கு இல்லையா, ரிமைனிங் 4ல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு, ஈக்குவல் டு இருக்கு. இப்போ இந்த லெஸ் than ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு இருந்தாலும் ஆன்சர்ல அது கரெக்ட், ஈக்குவல் டு இருந்தாலும் கரெக்ட். நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மட்டும் தான் இருக்கு, ஈக்குவல் சிம்பிள் இங்க கொடுக்கல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து அகைன் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என்ன கொடுத்துருக்காங்க, டெஃபினெட்லி ட்ரூவான்னு கேட்குறாங்க. அதுல டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் ஐயான்னு கேட்குறாங்க. ஓகேவா? டி கிரேட்டர் தென் ஐ அப்படிங்கிறது டெஃபினெட்லி ட்ரூவான்னு கேட்குறாங்க. கீழே என்ன பண்ணிட்டாங்க, 5மே சிம்பிளுக்கு பதிலாக 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாவே கொடுத்துட்டாங்க. 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்ம இந்த கன்க்ளூஷனை மட்டும் செக் பண்ணா போதும். இப்போ இதுல நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்தா செகண்ட் லெட்டருக்கு போகணும் கன்க்ளூஷனுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டி இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு, எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல போகுது. அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டுக்கும் லெஸ் தனுக்கும் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், லெஸ் than சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு இதுதான் என்ன ஆகுது, ட்ரூவான கன்க்ளூஷனு. ஆனா நமக்கு என்ன ட்ரூவான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க, டி கிரேட்டர் than ஐயான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், தப்பாயிடும். ஓகேவா? அடுத்து இதை செக் பண்ணலாமா? பி ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. டில இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஐக்கு போகணும். அது எப்படி போகுது, பேக்வேர்ட்ல போகுது. பேக்வேர்ட்ல போச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன ஆகுது, டி கிரேட்டர் தென் ஐங்கிறது வந்துருதா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த கன்க்ளூஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. ஸோ இப்போ ரிமைனிங் 3 ஆப்ஷன் செக் பண்ணுமான்னு கேட்டா வேண்டாம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இ ஆர் டி போத் ஏ அண்ட் பி, போத் பி அண்ட் சின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செக் பண்ணிக்கலாம். 5 டிஃபரெண்ட் ஸ்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கும் போது ஒண்ணு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா ரிமைனிங் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க, டெஃபினெட்லி ட்ரூவான்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன பண்ணிட்டாங்க, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள்ஸை வச்சு நம்ம டெஃபினெட்லி ட்ரூவான்னு கண்டுபிடிக்கணும். என்னென்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எல் ஆறுங்கிறது ட்ரூ ஆகணும். செகண்டா கியூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எம்ங்கிறது ட்ரூ ஆகணும். ஓகேவா? இப்ப பாக்கலாமா? இப்ப எல் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல எல் ஆர் இதை செக் பண்ணணும், கியூ எம் இதை செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ எல்ங்கிறது எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஆறுங்கிறது இங்க இருக்கு. அப்போ எல்ல இருந்து ஆருக்கு என்ன ஆகுது, பேக்வேர்ட்ல வருது. ஸோ அப்போ நம்ம எல் டு ஆருக்கு இன்பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸ் தான் நம்ம ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் எடுங்க, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டா மாறும், கொஸ்டின் மார்க் அப்படியே வரும். இதுவும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டா மாறும், இது கிரேட்டர் than மாறும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எல் கிரேட்டர் than ஆர் அப்படிங்கிறது தான் நமக்கு கன்க்ளூஷன்ல ட்ரூவா ஆகணும். இப்போ இந்த கிவன் சிம்பிள் என்ன சிம்பிள் போட்டா நமக்கு கிரேட்டர் than வரும்னு பாருங்க. ஆல்ரெடி கிரேட்டர் than உள்ள இருக்கு. சோ இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வேணா போடலாம். கிரேட்டர் than போட்டாலும் கிரேட்டர் than தான் ப்ரையாரிட்டி, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போட்டாலும் இங்க ஸ்டேட்மெண்ட்ல கிரேட்டர் than இருக்கிறதுனால கிரேட்டர் than தான் ப்ரையாரிட்டி, ஈக்குவல் டு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இது ரிவர்ஸ்ல வருது. அப்போ ஸ்டேட்மெண்ட்ல இந்த சிம்பிள்ல எந்த சிம்பிள்லாம் அங்க இருக்கலாம், இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல லெஸ் தென் இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம், ஈக்குவல் டு இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டோம், இதுதான் வருங்கிறத 3 சிம்பிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோமா. இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸாக்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு சிம்பிள் தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல வருங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுமா. இப்போ கியூ பாருங்க,
Q இங்க இருக்கு, M எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுவுமே எப்படிதான் வருது, பேக்வேர்ட்ல தான் வருது. ஸோ பேக்வேர்ட்ல வருதுன்னா Qவுக்கும் Mவுக்கும் என்ன பண்ணணும், பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் ஆப்போசிட்ல எடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுங்கிறது அப்படியே தான் வரும். அடுத்து லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு, அது நமக்கு கிரேட்டர் than ஈக்குவல்ட்டா மாறும். அடுத்து இருக்கிற கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த கொஸ்டின் மார்க் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அடுத்து என்ன இருக்கு, எதுவும் இல்ல. சோ கியூக்கு எம்முக்கு இன்பிட்வீன் இல்ல, மூணே மூணு சிம்பிள் தான், அதுல ஒரு சிம்பிள் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. இப்போ இது பேக்வர்ட்ல வரப்போ இங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ற சிம்பிளோட ஆப்போசிட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு Q கிரேட்டர் than equal to Mங்கிறது ஆன்சரா வரணும். இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நான் கிரேட்டர் than சிம்பிள் போட்டேன்னா கிரேட்டர் thanக்கு ப்ரையாரிட்டி போயிடும். எனக்கு கிரேட்டர் than ஈக்குவல்ட்டுங்கிறது ஆன்சரா வராது. அப்போ இந்த கிரேட்டர் than அப்படிங்கிற சிம்பிள் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடாது. ஓகேவா? இப்ப இதுவே நான் இங்க கிரேட்டர் than ஈக்குவல் டு போட்டு இல்ல ஈக்குவல் டு போட்டோம்னா என்ன ஆயிடும், எப்படி பார்த்தாலும் எனக்கு ப்ரையாரிட்டி அம்மா சிம்பிளுக்கு தான். அப்போ கிரேட்டர் than ஈக்குவல் டு வருமா, அப்போ இங்க நமக்கு என்ன வரலாம், கிரேட்டர் than ஈக்குவல் டு வரலாம், ஈக்குவல் டு வரலாம். இது கன்க்ளூஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ல இதோட ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இது ரெண்டுமே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்மைதான். ஓகேவா? லெஸ் than ஈக்குவல் டு இருந்தாலும் அது ட்ரூ ஆகும், ஈக்குவல் டு இருந்தாலும் அது ட்ரூ ஆகும். நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஆப்ஷன் சி ல லெஸ் than ஈக்குவல் டு இருக்கு, ஆப்ஷன் டி ஈக்குவல்ட்டி இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன மேம் ஆன்சரா போடணும் அப்படின்னா எய்தர் சி ஆர் டி. ஏன் எய்தர் சி ஆர் டி மேம், ரெண்டு ஆன்சர் வந்தா ரெண்டுமே தானே போடணும் அப்படின்னா அப்படி கிடையாது. போத்னு சொன்னா லெஸ் than ஈக்குவல் டு வரணும், ஈக்குவல் டு கண்டிப்பா வரணும், மீனிங் மாறிடும். ஆனா எய்தர் சி ஆர் டினா லெஸ் than ஈக்குவல் டு அங்க போடலாம், இல்ல அப்படின்னா ஈக்குவல் டு போடலாம். அதுதான் எய்தருக்கு மீனிங். சோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்னதான், ஆப்ஷன் இ தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் ஆல்வேஸ் ட்ரூ, டெஃபினெட்லி ட்ரூ ஒன் கேக்குறாங்க. கன்க்ளூஷன் என்னது, ஆர் லெஸ் தென் ஜி. ஸோ இப்போ ஆர்ல இருந்து தான் நம்ம ஜிக்கு பார்க்கணும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆஸ் யூசுவல் என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதோ ஃபர்ஸ்ட் ஆர் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஜி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது எப்படி வருது, பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருது அப்படின்னா ஆருக்கும் ஜிக்கு இன் பிட்வீன்ல உள்ளதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள்ஸ் தான் ஆப்போசிட்ல எடுக்கணும். அப்ப ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்ல எடுங்க, ஈக்குவல் டு அப்படியே தான் வரும். கொஸ்டின் மார்க் நம்ம என்ன கண்டுபிடிக்கல, அங்க கிரேட்டர் than ஈக்குவல் டு இருக்கு, இங்க லெஸ் than ஈக்குவல் ஆகும். அங்க கிரேட்டர் than ஈக்குவல் டுங்கிறது இங்க லெஸ் than ஈக்குவல் ஆகும், இங்க ஈக்குவல் டுங்கிறது அப்படியே வரும். இப்ப நான் இந்த இடத்துல என்ன சிம்பிளை போட்டா எனக்கு ஆர் லெஸ் தென் ஜிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ எனக்கு ஆர் லெஸ் தென் ஜிங்கிறது வரணும். இப்போ இங்க இருக்கிற ப்ரையாரிட்டி படி அம்மா சிம்பிள் உள்ள இருக்கு, சைல்டு சிம்பிள் உள்ள இருக்கு. இதுல நமக்கு அம்மா சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி. இப்ப அகைன் நான் போய் சைல்ட போட்டாலும் அம்மா சிம்பிளை கொஸ்டின் மார்க்ல போட்டாலும் என்ன ஆயிடும், அம்மா சிம்பிளுக்கு ப்ரையாரிட்டி போயிடும். இப்போ நான் இங்க லெஸ் than ஈக்குவல் டு போடுறேன் அப்படின்னா என்ன ஆயிடும், லெஸ் than ஈக்குவல் டு தான் ப்ரையாரிட்டி ஆகும். இங்க நான் ஈக்குவல் டு போட்டா என்ன ஆயிடும், இதே லெஸ் than ஈக்குவல் ப்ரையாரிட்டி ஆகும். அப்ப இது ரெண்டுமே இங்க போடக்கூடாது. அப்ப என்ன மேம் போடணும் அப்படின்னா லெஸ் than சிம்பிள் போடணும், அப்பா சிம்பிள் போடணும். இப்ப இந்த லெஸ் than சிம்பிளை போட்டு பாருங்க. இப்போ இவங்க மூணு பேர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த லெஸ் than சிம்பிளுக்கு தான் கொடுப்போம் இல்லையா? அப்போ ஆர் லெஸ் than ஜிங்கிறது ட்ரூ ஆகுதா, ஆகுது. அப்ப கன்க்ளூஷன்ல எனக்கு ஆர் லெஸ் than ஜின்னு இருக்கு. ஆனா கன்க்ளூஷன் எப்படி போகுது, பேக்வேர்ட்ல போகுது ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ இங்க எனக்கு வர இந்த சிம்பிளோட ஆப்போசிட் சிம்பிள் எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இங்க லெஸ் than வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும், கிரேட்டர் than வரணும். அப்ப நமக்கு இங்க எங்க கிரேட்டர் than இருக்கு, ஆப்ஷன் சி ல இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் என்ன பண்ணிட்டாங்க, டெஃபினெட்லி ட்ரூவான்னு செக் பண்ண சொல்றாங்க. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஏவான்னு கேக்குறாங்க. இது ஸ்டேட்மெண்ட் டூ ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு காமன் பர்சன், யார் அந்த காமன் பர்சன், இந்த டிங்கிற பர்சன் தான். இப்போ சி ல இருந்து தான் நான் என்ன பண்ணணும், ஏக்கு போகணும். சி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சி வந்து டி போய் ரீச் பண்ணணும், டி வந்து ஏ கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ரெண்டுமே எப்படிதான் போகுது, ஃபார்வர்ட்ல தான் போகுது. சோ அப்போ சிக்கும் ஏக்கு இன்பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸை நம்ம அப்படியே எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் மார்க், செகண்ட் சிம்பிள் ஈக்குவல்ட்ல இருக்கு. அப்ப தேர்ட் சிம்பிள் எப்படி இருக்கு, அதுவும் ஃபார்வர்ட் தான். அப்ப அதையும் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவல் இருக்கு, லெஸ் than ஆர் ஈக்குவல் இருக்கு. ஆனா நமக்கு ஆன்சர்ல என்ன வரணும், லெஸ் than ஆர் ஈக்குவல்ங்கிறது ஆன்சரா வரணும். அப்ப நான் இங்க லெஸ் than சிம்பிள் போட்டா என்ன ஆயிடும், ப்ரையாரிட்டி லெஸ் than சிம்பிளுக்கு போயிடும். அப்ப நான் லெஸ் than சிம்பிளை இங்க போடக்கூடாது. ஓகே, அடுத்து இங்க நான் லெஸ் than ஆர் ஈக்குவல் போட்டேன் அப்படின்னா லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டுக்கு ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ நான் ஈக்குவல் டு போட்டேன் அப்படின்னாலும் ஆல்ரெடி ஒரு லெஸ் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் கொஸ்டின்ல இருக்கு, அப்பவும் லெஸ் than ஆர் ஈக்குவல் ஆன்சரா வரும். அப்போ எனக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது அங்க இருந்தாலும் கரெக்ட், ஈக்குவல்ட்டுங்கிறது அங்க இருந்தாலும் கரெக்ட். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
ஈக்குவல் சிம்பிள் ஆப்ஷன்ல இல்ல, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் மட்டும்தான் ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன் வந்து டெஃபினெட்லி ட்ரூவான்னு தான் பார்க்கணும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா டி லெஸ் தென் ஓ, இந்த கன்க்ளூஷன் ட்ரூவான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டீல இருந்து தான் ஓக்கு போகும். இது ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா கிடையாது, செமிகோலன் வச்சு ரெண்டா ஸ்டேட்மெண்ட்டை பிரிச்சிருக்காங்க. காமன் பர்சன் யாருப்பா, இந்த ஜிங்கிறவங்க தான் காமன் பர்சன். அப்போ டீல இருந்து நம்ம ஓக்கு போகணுமா, அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டீல இருந்து ஜிக்கு போகணும், ஜில இருந்து தான் ஓக்கு வரணும். இது ஃபார்வர்ட்ல போகுது, இது நமக்கு பேக்வேர்ட்ல போகுது. அப்போ இங்க டி இங்க ஓ இன்பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஃபார்வர்ட்ல போறப்ப லெஸ் தான் இருக்கு அப்படியே எடுத்துக்கோங்க, பேக்வேர்ட்ல போறப்ப அதோட ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. ஓகேவா, நமக்கு என்ன வரணும், லெஸ் தென் சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி, அதுதான் வரணும் ஆன்சரா. இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவலிட்டி இருக்கு. இப்போ அம்மா சிம்பிள் பக்கத்துல எந்த சிம்பிளை போட்டா லெஸ் தென் சிம்பிள் நமக்கு கிடைக்கும், அந்த லெஸ் தென் சிம்பிளை போட்டா அதுக்கு ப்ரையாரிட்டி கிடைச்சிரும் இல்லையா. ஆனா இப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்க நம்ம பேக்வேர்ட்ல பாத்துருக்கோமா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு சிம்பிள் ஆப்போசிட்ல இருக்கணும். ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கான ஆன்சர் கரெக்ட். இப்ப இங்க லெஸ் தென் இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்ல அது கிரேட்டர் தென்னா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்ட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே கைஸ், இப்போ எக்ஸாம் வேலையில நீங்க எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஷிவ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட கோடை யூஸ் பண்ணீங்கன்னா பிளாட் 50% ஆஃபர் உங்களுக்கு. அங்க இருக்கிற பிரைஸை விட அப்படியே பாதிக்கு பாதி ரேட்ல உங்களால யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிபிடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பிபிடி எக்ஸாம் வேலையோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஷேர் ஆயிடும். செஷன் முடிஞ்சாலும் நீங்க அங்க போய் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுலயே இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் வேலை வெப்சைட் இல்லைன்னா ஆப்ல போயிட்டு சைன்இன் பண்ணி உள்ள போய்க்கோங்க. டாபிக் வைஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் எல்லா டாபிக்ஸ் அண்ட் டைப்ஸ்லயும் ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவா எக்ஸாம் நாளில 365 ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பிராக்டிஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ மண்டே எஸ்பிஐ பிஓ பிராக்டிஸ் பண்றீங்கன்னா டியூஸ்டே ஐபிபிஎஸ் பிஓ இருக்கும், வெனஸ்டே எஸ்பிஐ கிளர்க், இந்த மாதிரி சப்ளை வரும். ஒரு வீக்ல நீங்க எல்லா எக்ஸாம்ஸும் பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அது ஹெவியாவும் ஹெக்டிக்காவும் ஃபீல் ஆகாது. பிராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாவும் இருக்கும். ஒரு நாள் பிஓ ஒரு நாள் கிளர்க் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ எஸ்பிஐ பிஓ நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஒரு டேல ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் இருக்குமா, மற்ற ரெண்டும் 35 இருக்குமா. ஸோ அதே எக்ஸாக்டா ப்ரிலிம்ஸ்ல ஒரு மார்க் எப்படி இருக்குமோ அதுதான் உள்ள இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரிலிம்ஸும் நீங்க அந்த பர்டிகுலர் எக்ஸாமோட மார்க் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்ல அதே லெவல் ஆஃப் இப்போ எஸ்பிஐ பிஓவோட மெயின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ், இப்போ ரீசனிங்ல 10, கான்ஸ்ல 10, இங்கிலீஷ்ல 10 உங்களுக்கு வச்சிருப்பேன். ஸோ பர் டேக்கு நீங்க கம்ப்ளீட்டா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.